வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு சுவையாக தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சீரகம் மிளகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் அரை இன்ச் இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ஜாம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த குழம்பு ஒரு ஆல் பர்பஸ் குழம்புனே சொல்லலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் அதிகமாக இருக்கணும். இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணியோ இல்லை துருவியோ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் கருகிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா லேசாக செவந்ததுக்கப்புறமா 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். நம்ம செஞ்சிருக்கிற அளவில் செஞ்சோம்னா 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு வேளைக்கு தாராளமாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பேர் நல்லா அரைச்சிட்டோம். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் நம்ம விருப்பத்திற்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வாட்டரியாக இல்லாமையும் பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். காய்கறி இல்லாதப்போ கூட இந்த குழம்பை சூஸ் பண்ணி பண்ணோன்னா சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நமக்கு அருமையான சைட் டிஷ் தயாராகிடும். இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா தளன்னு ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொதிச்சு வரும்போது. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாலாம் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. மேலே தெளிச்ச மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இதில் கொத்தமல்லி தலைகள் தூவி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆல் பர்பஸ் சைட் டிஷ் தக்காளி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.